அந்த திரியை தட்டி விட்டு பிரகாசிக்க வைக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதுதான் நம்முடைய ஆண்டவர், அதுதான் நம்முடைய கர்த்தர். அவர் ஏதோ பலவீனம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்மளை அவர் உதாசீனப்படுத்துகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. ஆதாம் பாவம் செய்து விட்டான் என்பதனால கர்த்தர் ஆதாமை ஏவாளையும் போட்டு தள்ளல. இருக்கீங்களா? இன்னைக்கு சில நேரத்துல நம்ம அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கோம். இது ஆகலைன்னா முடிச்சு விட்டுருவோம், வேண்டாங்க விட்டுருங்க. இந்த காரியம் நடக்கலன்னா போயிட்டு போகுது, முடிச்சிருவோம். ஆண்டவர் சொல்றாரு, மனிதனுடைய யோசனைகள் வேற, கர்த்தருடைய யோசனைகள் வேற. அல்லேலூயா. முடியாது என்று சொல்லப்பட்ட காரியத்திற்காக தேவன் ஒரு நாளும் வருத்தப்படுகிறவர் அல்ல. முடியாத காரியத்தை திரும்பவும் அதை வேறே பாண்டமாக வணைகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீங்க மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை மறுபடியும் பிரகாசிக்க வைப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.